இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எம்டி ஹோம் டூர் பண்ணுறேன். அடுத்து வந்து நான் இந்த வீட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இப்போ எம்டி ஹோம் டூர் பார்க்கலாமா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து ஒரு கம்பி கேட் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து உட்டன் டோர் வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ நாய்ஸி இருக்கும். நான் வந்து டோரை லாக் பண்ணுறேன். இங்கே ஒரு டோரு ஆக்சுவலாக உள்ள என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட 3 ஃபேஸ் போட்டிருக்க இதுவும் இருக்கும். அடுத்து வந்து கீழே பார்த்திங்கன்னா ஷூ ரேக் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரி ஆனோடனே ஒரு ஜன்னல். ஸோ விண்டோ இருக்கும். விண்டோவுக்கு வந்து மஸ்கிட்டோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபால் சீலிங்கு. அந்த வந்து ஹாலில் வித் டைனிங் இது கனெக்டடு. ஸோ ஷீட் பார்த்திங்கன்னா வால் ஷீட் தான் ஒட்டியிருக்கும். இந்த ஷீட் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ரஃப்பாக நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும். ஸோ இங்கே உள்ள என்ட்ரி ஆனோடனே இங்கே ஒரு கீ ஹோல்டர் ஒன்று இருக்குது, சுவிட்ச் போர்டு இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டிவியோட யூனிட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் போர்ட். சரி, இது வால்வு. அதே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அந்த ஆக்சுவலாக இங்கே டைனிங் ஏரியா போடுறாங்க. ஸோ அதனால் டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வாஷ் பேஷன். மேலே பார்த்திங்கன்னா வால் சீலிங்க. ஹாலில் 2 ஃபேனு. அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு பால்கனி வரும். ஸோ இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோஸ் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு தோட்டம் இருக்குது. ஸோ அது நல்லா தெரியும். அப்புறம் ஹால்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா கிச்சனு. ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா கிச்சனு இப்படி எம்டி ஓப்பன் கிச்சன் தான். ஸோ இங்கே வந்து எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கிங் பண்ணுற ப்ளேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டைல்ஸ்லாம். ஸோ இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா காஃபி டைம்னு ஒரு டிசைன் இருக்கும். ஸோ டீ காஃபி வித் பிஸ்கெட்டோடு இருக்க மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சோப்பு, வெசல்ஸ், வாஷிங் பவுடர் ஐட்டம்லாம் இங்கே வச்சுக்கலாம். வாஷ் பேஷனு. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனோட ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேக் ஒரு இங்கே வந்து இது வந்து கல் தான், டைல்ஸ் கல் தான். நல்லா ஓட்டியாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இன்னும் க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணிட்டு நான் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு எம்டி ப்ளேஸ் சிலிண்டர் வைக்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் செல்ஃப் ஒன்று இருக்குது. மேலே வந்து லாஃப்டர் கொடுத்துருக்காங்க. குக்கிங் பண்ணுற ப்ளேஸ்க்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அந்த விண்டோலேயும் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோவோட நெட் அடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஃபேனும் இருக்குது. அப்படியே ஹால்லேருந்து லெஃப்டில் கிச்சன் முடித்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் மாதிரி ஒரு பேக்ரவுண்டு. இந்த வால், இந்த ஒரு வாலுக்கு மட்டும் ஸ்டிக்கரு. ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா டிசைன் நல்லாயிருக்கும். வித் டைமண்ட் ஷேப்பில் 3D எஃபெக்டோடு இருக்குது. இது ரெட் வித் பிளாக் லைட்டு ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது இந்த வாலுக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே அந்த மாஸ்டர் வாலுக்கும் இதுக்கும் ஒரு சுவிட்ச் போர்டு. என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. ஸோ இந்த டோர் பின்னாடியே பார்த்திங்கன்னா ஹேங்கிங் இருக்குது, ட்ரெஸ் ஹேங்கிங்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரோப் ரெடி பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா வித் மெரூன் வித் ஒயிட் காம்பினேஷனில் வுட்டு தான் நல்லாயிருக்கும். வார்ட்ரோப்பு நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா இதில் 3 வார்ட்ரோப் இருக்குது. ஒரு சிங்கிள், 2 டபுள் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா ஹேங்கிங்கோடு இருக்கும். ஸோ அடுத்து வந்து கீழே வந்து ஒரு ட்ரா மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது சேஃப்டிக்கு அந்த மாதிரி. ஸோ கீழே வரும். அதே மாதிரி பக்கத்தில் சிங்கிள் வார்ட்ரோப்பில் இங்கே வந்து ஏதாவது குட்டி குட்டி ஆக்சசரிஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம்.
கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்கும். ஸோ இந்த ட்ராவும் எம்டியாக இருக்கனால ஸோ உங்களுக்கு எதுவும் நான் இன்னும் ஸ்லோவாக எடுக்கல. மேலேயும் அதே மாதிரி வார்ட்ரோப் இருக்குது. ஸோ சேம் அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இந்த கபோர்டும் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இதை நான் எப்படி மேக் ஓவர் பண்ணுறேன் இந்த மாஸ்டர் பெட்ரூம் நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா இப்படி ஒரு நடப்பாதை இருக்கும். பார்த்திங்கன்னா என் கிச்சனுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு நடப்பாதை இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மேலே ஃபால் சீலிங் போட்டு 2 லைட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு இந்தியன் பாத்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா. அங்கே வந்து வெஸ்டர்னு, இது இந்த பெட்ரூமில் வந்து இந்தியன் பாத்ரூமு. அப்புறம் இது இங்கே ஒரு வால்பேப்பர் வச்சுருக்கோம். இது வந்து இன்ஃபினிட்டி தீமில் இருக்கும். ஸோ இந்த ஷீட்டு வந்து நல்லாயிருக்கும், நல்லா லுக்காக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏசி கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஒரு விண்டோ இருக்குது. விண்டோவில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் வந்து நான் சொன்னல ஆல்ரெடி ஒரு இது இருக்குது, எம்டி பிளேஸு. ஸோ அங்கே இருக்குது. அப்படியே இதுலேயே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் இங்கேயும். மேலே லாஃப்ட்டு மேலே இதே மாதிரி லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். எல்லா ரூம்ஸோட ஃபோட்டோஸில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃபுல் வியூ தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா chefsree சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.